அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நெதர்லாண்ட்ஸில் லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து லாங் வீக்கெண்ட். ஃபர்ஸ்ட் டே வந்து அசன்சன் டே. ஈஸ்டர் முடிஞ்சு 40 நாளைக்கு அப்புறமா கொண்டாடுவாங்க. அதனால ஃப்ரைடேவும் சேர்த்து லீவ் விட்டாச்சு. 4 டேஸ் வந்து லாங் ஹாலிடே. இதனால சில டச்சு மக்கள் வந்து பைக்கிங் ஹைக்கிங்னு போவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ட்ரெடிஷனை இங்க தவுட்ராப்னு சொல்றாங்க. நாங்க எங்கேயுமே போகல, சும்மா வீட்டில் உட்காந்துட்டு கழுத கிட்ட குட்டி செவருங்கிற மாதிரி நாங்க போய் விழுந்தது வந்து ரான்சைன் தான். போயிட்டு லாவெண்டர் செடிகள் எல்லாம் வாங்கிட்டு அப்புறமா இந்த வாழை மரமும் வச்சாச்சு. வீட்டில் மரம் இங்கே வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் பக்கெட் லிஸ்ட்ல இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா வாழை தோட்டத்துக்குள்ளதான் எங்க வீடு இருந்துச்சு. அந்த சைடு ஒரு தியேட்டர் காம்பவுண்ட் சுவர், அதுக்கு ஒட்டினா அப்படி ஒரு ஒத்தையடி பாதை தான். அந்த வழியா தான் வீட்டுக்கு போகணும். பாம்பு பள்ளின்னு எல்லாமே இருக்கும். ஈவினிங் டியூஷன் முடிச்சுட்டு அந்த ஒத்தையடி பாதை வழியா வீட்டுக்கு போறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய சாகசம் எனக்கு. இன்னும் இறுக்கமா மூடிட்டு ஓட ஆரம்பிச்சேன்னா வீட்டுக்கு வந்துதான் கண்ணை திறப்பேன். அப்படி வாழை மரத்தை பாக்குறப்பவெல்லாம் இந்த நினைவுகள் எல்லாம் ஓடிட்டு இருக்கும். மீண்டும் பார்க்கலாம்.